ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் நீங்கள் ஆடியோ வாய்ஸ் மட்டும் கேட்டிருப்பீங்க. இனிமேல் வீடியோவில் நான் பேசிவிட்டு வீடியோ போட போகிறேன். நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அருமையான ஒரு வெஜ் குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வெஜ் குருமாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், அதுக்கப்புறமா காலிஃப்ளவரு, பட்டாணி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணணும். தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த வெஜ் குருமா செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த குருமாவுக்கு வேண்டிய மசாலா கொஞ்சம் அரைக்கணும். அதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம அதில் சின்ன சின்ன அந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் லைட்டாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். இப்போ இந்த சீசனுங்கிறதுனால பூ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எவ்வளோ வேணுமோ குருமாவுக்கு அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் தேங்காய், துருவின தேங்காய் 1/4 கப்பு, சோம்பு 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம், பட்டை 1 துண்டு, இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு இந்த மசாலா தான் நம்ம போட போகிறோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் கொஞ்சமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னொரு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 2 போட்டுக்கலாம், கல்பாசி 2 போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெஜ் குருமா நல்லா கமகமன்னு மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படி நம்ம லைட்டாக வதக்கினாவே போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நம்ம அந்த குருமா டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ இது கூட நம்ம பட்டாணி, வாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணி ஒரு 1/4 கப், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரெல்லாம் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா பெரிய உருளைக்கிழங்காக இருந்தது, அதனால ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக இருக்க சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்து போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விடலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு இது கூட மல்லித்தூள், அதுவும் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான, இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்துட்டு பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்ததுக்கப்புறமா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறோம். அடுத்தது
இப்போ நம்ம தேங்காய்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அரைச்சிட்டு அந்த தண்ணியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடலாம். தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நல்லா போட்டு நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் போட்டு நம்ம செய்யும்போது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சால்ட்டு பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டேன். அதே போல் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் காரப்பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருக்கும்போது தான் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு காரமாக இருந்தால், ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கு வீட்டில். இப்போ அவ்வளோதான், நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டால் போதும். இந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இந்த 3 விசில் விட்டாச்சு. பாருங்கள், கமகமன்னு ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த குருமா பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குருமா நாங்கள் பூரிக்கு செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், கமகமன்னு வாசனையாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு குருமானை இப்போ நம்ம செஞ்சிட்டோம். இன்றைக்கி அருமையான ஒரு வெஜ் குருமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.